வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹோமியோபதியில நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்ப கருத்தரிக்கிறதுக்கு அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, எப்போ எடுக்கணும்? எந்த டைம்ல இப்ப கல்யாணம் ஆகி உடனே எடுக்க ஆரம்பிக்கணுமா? இல்லாட்டி 1 வருஷம் கழிச்சு எடுக்க ஆரம்பிக்கணுமா? அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இப்போ ஹோமியோபதியில நம்ம கருத்தரிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இயற்கை முறையா, இந்த இயற்கை மருத்துவம் மூலியமா. யூசுவலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 வருஷம் கண்டிப்பா ஒரு கேப் விடணும். அந்த 1 வருஷத்துல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த ஒரு ஒரு காண்டம்ஸோ இல்லாட்டி ஐயுஐ இன்ட்ராயுட்ரைன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காப்பர் டீ எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனாலும் நான் கருத்தரிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்போ நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. 1 இயரா ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் கன்சீவ் ஆகல அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்போது, கண்டிப்பா 1 இயர்க்கு அப்புறமா நம்ம டாக்டர பார்க்கலாம். நம்ம அப்போ ஒரு கரெக்ட்டா இருக்கும் நம்ம பார்க்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசின் சாப்பிட விரும்பல. ஹார்மோனல் டேப்லெட்ஸோ இல்லாட்டி ஸ்ட்ராங்கான மெடிசன் சாப்பிட விரும்பல. நான் ரொம்ப மைல்டா உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஹோமியோபதி கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நீங்க ஹோமியோபதி மருந்துக்கு நீங்க வரும்போது, இப்ப நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்டோட சேர்த்து நீங்க வர்றது ரொம்ப நல்லது. வரும்போது என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்போம் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் நீங்க வச்சுக்கிறீங்க, செக்ஸ் வச்சுக்கிறீங்க, எந்த டைமிங், எவ்வளவு உங்களுக்குள்ள அந்யோன்யமா இருக்கிறீங்க, இது எல்லாமே ஒரு கன்சிடர் பார்ப்பாங்க. எல்லா டாக்டர்ஸுமே இது கேட்கறது. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் இப்ப நீங்க 1 இயர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஜென்ரலா ஒரு ஜெனரல் பிசிஷியன் நீங்க செக்அப் போயிருந்தீங்கன்னா, நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அல்ட்ராசவுண்ட் எடுத்திருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கும் தேவைதான். எல்லா மருத்துவத்துல இருக்க எந்த டாக்டர்ஸ்க்குனாலும் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவைதான். இதெல்லாம் ஒரு பேஸ் தான். கண்டிப்பா இதெல்லாம் தேவைதான். நீங்க நினைக்க கூடாது இது இயற்கை மருத்துவம் தானே, ஜஸ்ட் சிம்டம்ஸ் மட்டும் சொன்னா போதும், நம்ம மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இதுவுமே இந்த டயக்னோசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோமியோபதியில. எதனால இவங்க கருத்தரிக்கல அப்படின்றது ரீசன் ஏதாவது நமக்கு ஸ்கேன்ல நமக்கு தெரிஞ்சிருக்கு. பிசிஓடி இருக்கு, ஒரு கர்ப்பப்பையில கட்டி பெருசா இருக்கு, ஹஸ்பண்டுக்கு சுத்தமாவே ஸ்பெர்ம் கவுண்ட் இல்ல, ஏஜோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களுக்கு கருத்தரிக்கலையா அப்படின்ற அந்த ரீசன், அந்த டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். எந்த மருத்துவத்துலனாலும் சரி இது ரொம்ப முக்கியம். ஹோமியோபதியில இது ரொம்ப முக்கியமானதுதான். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, தாராளமா 1 வருஷம் முன்னாடி எடுத்தது, 2 வருஷம் முன்னாடி எடுத்ததுனாலும் பரவாயில்ல. ஆனா அது வரும்போது நீங்க கண்டிப்பா அதை கொண்டு வரணும். அப்படி சப்போஸ் இல்ல, நீங்க எதுவுமே இல்ல என்கிட்ட அப்படின்னா, நாங்க உங்களுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி குடுப்போம். நீங்க தாராளமா நீங்க நெக்ஸ்ட் விசிட்குள்ள நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வர்ற மாரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட ட்ரீட்மெண்ட் அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் கண்டிப்பா அந்த யுட்ரஸ், அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆன யுட்ரஸ், ஓவரீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம், சாக்லேட் சிஸ்ட் இருக்கலாம், உங்களுக்கு டெர்மாய்ட் சிஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு யுட்ரஸ்லயும் ஓவரீஸ்லயும் வரும் பெண்களுக்கு. இதை ஸ்கிரீனிங் பண்றதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் தான் பார்ப்போம். இந்த அல்ட்ராசவுண்ட்லயே நம்மளுக்கு ஒரு 99% ஆஃப் த தொந்தரவுகள் ஏதாவது நமக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு இதுலயே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. இதுல உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து இதோட சைமல்டேனியஸா நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கலாம். ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுல ப்ராப்ளம் இருக்கா? ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸோட ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ், ப்ரொலாக்டின்ஸ் கூட இருக்கா? இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் டெஸ்ட் இருக்கு. இந்த ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாமே நமக்கு பிளட் டெஸ்ட்ல தான் வரும். இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ்ல நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்ற இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ரொஃபைல்னே ஒண்ணு இருக்கும். அந்த கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு நம்மளுக்கு ஏதாவது அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி மேலுக்கு ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெர்ம் அனலைசிஸ் பண்ணணும். அந்த ஸ்பெர்ம் அனலைசிஸ்ல நம்மளுக்கு அந்த ஸ்பெர்மோட நார்மலா இருக்கா இல்லாட்டி அப்நார்மலா இருக்கா, அதோட மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அதெல்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரி மொட்டிலிட்டி பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு ஸ்பெர்ம் ஆக்டிவா இருக்கு, எந்த அளவுக்கு இன்ஆக்டிவா இருக்கு, இந்த பெர்சன்டேஜ் இதெல்லாம் நார்மல் வேல்யூக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஸ்பெர்மோட அனட்டமிக்கல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுலயுமே நிறைய நார்மாலிட்டி சில பேருக்கு இருக்கும், சில மேலுக்கு. அந்த பெர்சன்டேஜ் நார்மலோட ஜாஸ்தி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்களுக்குமே நம்ம மெடிசன்ஸ் சில நிறைய நேரத்துல கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஹஸ்பண்டுக்குமே கொடுக்க வேண்டியதா இருக்கும், ஃபீமேல்ஸ்க்குமே கொடுக்க வேண்டியதா இருக்கும். யூஸ்வலா நீங்க ஃபர்ஸ்ட் டைம்
டைம் போகும்போது கண்டிப்பா வந்து 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வர்றது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதுல வந்து நம்ம வந்து இந்த அனலைசஸ் ஸ்கிரீனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வந்து இன்னும் ஸ்பெஷலைஸ்டா வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும்போது, இல்ல ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா இப்ப ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஹஸ்பண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம்னா கண்டிப்பா ஒய்ஃபுக்குமே வந்து நம்ம சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு யுட்ரஸோட ஸ்ட்ரென்தனிங், அவங்களுக்கு சீக்கிரமா வந்து கருத்தரிக்கிறதுக்குள்ள மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு எந்த ப்ராப்ளமே இல்ல அப்படின்றனாலும் ஹஸ்பண்டுக்கும் மெடிசன்ஸ் வந்து ஒரு மைல்டான மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டியது இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்றது, அது ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால பெஸ்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து வர்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒவ்வொரு தடவையும் வர முடியலனாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வந்து 2 பேரும் சேர்ந்து தான் வர வேண்டியது இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா நம்ம உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது, உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அந்த டாபிக்ஸ் வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.